இங்கே ஒரு க்ளோஸ் அப் வைங்க. அங்கே எஸ்கே கிட்ட போய் இவருடைய மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுடலாம். பிகாஸ் சிவா உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இங்கே வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம், அங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா ஃபார் சிவகார்த்திகேயன் அவர்கள். செம்மையாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் என்ட்ரியில் எல்லாமே. இப்போது மைண்ட் வாய்ஸ் கேம் புரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஒருத்தருடைய முகத்தை நாங்கள் வந்து பஞ்ச் பண்ணி காட்டுவோம். அவங்களுடைய மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் அங்கே ரெடி ஆகிற வரைக்கும். ஸோ அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கண்டுபிடிச்சு தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது தான் இது. பட் என்ன யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸை நான் சொல்லணுமா? பட் இங்கே இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது. அதில் ஓகே. இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், படத்தை கரெக்டாக எடுக்கணும், அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னு அவர் உட்காந்து. இல்லை, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார். எது நடந்தாலும் நாம் அப்படின்றது. பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, உங்களுடைய மனசுக்கு, நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு, இந்த ஸ்டுடியோஸும் சரி, இதில் வரப்போகிற படங்களும் சரி சூப்பராக வரும் சார், பிளாக் பஸ்டராக வரும். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறோன்னு பேசியிருக்கோம். அதெல்லாமும் டெஃபினட்டாக நடக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். அவரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை, இது வந்து மைண்ட் வாய்ஸ் கேம் மட்டும்தான். அவருடைய வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொல்லுவீங்க. அண்ட் வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. இன்னும் ஒரே ஒரு பஞ்ச் உங்களுக்கு, அண்ட் தென் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பர்சன். ஓகேயா? டக்குன்னு நீங்கள் பஞ்ச் அடிச்சாதான் அவருடைய பஞ்ச் டைலாக் நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்க முடியும். உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது, சொல்ல முடியற நிலைமையில இல்ல உங்களுடைய தாட்ஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க பதிலுக்கு? விஜய் சூர்யா சாருக்கு என்ன ஓடிட்டு இருக்கு இப்ப? நானே இப்போதான் டைரக்ட் பண்ணலான்னு போனேன், ஆனால் என்ன திரும்பவும் நடிக்க கூப்பிட்டு வந்துட்டார் இந்த ரவி சார். இப்போ நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்ணுறதா எதை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் அவர் எல்லாமே பண்ணுவார் அவரு. ஸோ அப்படிதான் விஜய் சார். பக்கத்துல இருக்கிற உங்களுடைய சூப்பர். நீங்க சுதா மேம்க்கு மட்டும் க்ளோஸ் அப் வைங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் அத்தனையும் நான் சொல்றேன். ஓகே, கம் ஆன் அந்த க்ளோஸ் அப் மட்டும் வைங்க, அங்க க்ளோஸ் அப் மட்டும் வைங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டா அவங்கள வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால தான் கேட்டேன் அந்த சைட்ல இருந்து. ஆமா, சான்ஸே இல்லையா? இல்ல மேம் பொறுத்தவரைக்கும் என் சைடு வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான் சுதா மேம். ஏன்னா இன்னும் எங்களுக்கு படம் பேலன்ஸ் இருக்கு, அது மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். I will take care of it. I will take care of it. Thank you Shiva. Thank you. friend ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.